கௌரவமான வாழ்க்கை. கௌரவத்துக்கு, மரியாதைக்கு ஜாதகத்தில் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான வீடுகள் 5 மற்றும் 9ஆம் வீடுகள். அந்த வகையில் திரிகோண ஸ்தானம் மிகவும் முக்கியமானது. சொத்து சுகத்தை சேர்ப்பது கேந்திரங்களில் 4ஆம் இடமாகும். 7ஆம் இடம் கூட்டு தொழில், வாழ்க்கை துணை நிலத்தை பற்றிய விடயங்கள், பப்ளிக் ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லக்கூடிய வீடு. 10ஆம் இடம் தொழில், கௌரவம் என்பது 5ஆம் இடம். இந்த வகையில் குறிப்பிடப்படும். இப்போ 5ஆம் இடத்து அதிபதி அடிவாங்கி இருக்கிறார் என்று வைப்போம். ஒரு எடுத்துக்காட்டாக நீசமாகி இருக்கிறார், வக்கிரம் என்று வைப்போம். அதாவது வக்கிரமாகி இருக்கிறார், அல்லது ராகு கேதுக்களோடு சேர்ந்திருக்கின்றார், சனியோடு சேர்ந்திருக்கின்றார் என்று வைப்போம். சனி 5ஆம் இடத்ததிபதியாக இருந்தால் ராகு கேதுக்களோடு சேர்வது, இந்த மாதிரி இருப்பது எல்லாம் நல்லதில்லை. 5ஆம் இடத்ததிபதி பொதுவாக பூர்வ ஸ்தானம் என்று நாங்கள் அதை கூறுவோம். அப்போ அந்த அதிபதி அடிவாங்கி இருக்கக்கூடாது. ஒரு ஜாதகத்தில் அந்த அதிபதி அடிவாங்கி இருக்கக்கூடாது. உங்களுக்கு கடந்த சில பதிவுகளில் நான் கூறியிருக்கின்றேன். ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதியும் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியும் நல்ல நிலையில் இருந்தால் அவர் வாழும் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும் என்று கூறியிருக்கின்றேன். அதே போன்றுதான் இங்கு 5ஆம் இடத்ததிபதி அடிவாங்கி இருக்கக்கூடாது. ஒரு ஜாதகத்தில் அந்த 5ஆம் இடத்ததிபதி 9ஆம் இடத்ததிபதி நன்றாக இருக்க வேண்டும். அதிலும் விட லக்னாதிபதி நன்றாக இருக்க வேண்டும். சரி, 5ஆம் இடத்ததிபதி அடிவாங்கி இருக்கக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். பஞ்சமாதிபதி அடிவாங்காமல் இருந்திருந்தால் அவங்க வாழ்க்கை கடைசி வரை கௌரவமாக இருக்கும். ஒருவேளை பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த பாதிப்பு எவ்வளவுக்கு இருக்கின்றதோ அதற்கேற்ற மாதிரி அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சிரமத்தை கடந்து வருவாங்க. சரி செய்ய முடியாத இழப்பாக இருந்துச்சு என்றால் அவங்களுக்கு தான் வாழ்க்கையில் ரிஸ்க் ஆகிற பிரச்சனைகள் எல்லாம் வரும். அது சட்ட ரீதியான பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது நோய்களோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், குணப்படுத்தவே முடியாது என்கிற கருத்துக்கு வரலாம். இது எல்லாமே 5ஆம் இடத்ததிபதி வலுவாக இருக்கிறாரா இல்லையா என்பதை பொறுத்துத்தான். ஒருவேளை 5ஆம் இடத்ததிபதி கடுமையான அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பவர்களை பார்த்தீர்களேயானால் இந்த மாதிரியெல்லாம் எஸ்கேப் ஆக முடியாத அளவுக்கு பல பிரச்சனைகள், நோய் நொடிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் அதில் போய் மாட்டுப்பட்டு ரொம்ப மனவேதனைக்கு உள்ளாகி இருப்பார்கள். கொஞ்சம் அடி வாங்கி இருக்கிறார் என்றால் ஒரு சந்தர்ப்பத்தில் கடினமான சூழ்நிலையை தாண்டி விடுவாங்க. கேஸுக்கு போய் எய்த்து விடுவாங்க, சண்டைக்கு போய் எய்த்து விடுவாங்க. அதாவது கொஞ்சமாக அடி வாங்கி இருக்கின்றார் என்றால் ஒரு சந்தர்ப்பத்தில் கடினமான சூழ்நிலையை அவங்க தாண்டி வந்திருப்பாங்க. கேஸுக்கு போய் எய்த்து வருவாங்க, சண்டைக்கு போய் எய்ப்பாங்க, சொத்துக்கள் வாங்கி அதன் பேரில் பிரச்சனையாகலாம். பொண்ணை அதாவது பிள்ளைகளை வளர்த்து அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம். அதாவது சொல்வார்கள் இல்லையா, பிள்ளையை சரியாக வளர்க்கவில்லை அப்படின்னுலாம் கூறுவார்கள் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். இந்த மாதிரியெல்லாம் போகலாம். அவங்களால இந்த பிரச்சனையெல்லாம் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மற்ற எல்லா தசையிலும் பார்க்கும்போது 5ஆம் அதிபதி புத்தி வந்தால், அதாவது மற்ற சனி தசையாக இருக்கலாம், குரு தசையாக இருக்கலாம், ராகு தசையாக, எந்த தசையாக இருந்தாலும் 5ஆம் அதிபதி புத்தி வந்தால் அதற்குரிய அறிகுறிகளை காட்டும். 5ஆம் இடத்ததிபதி நீசமாகி வக்கிரமாகி அல்லது வக்கிரமாகி இருக்கிறது என்பதை விட 6, 8, 12 மறைந்திருந்தால் மற்றவர்களால் இவங்களுக்கு கௌரவ பங்கம் பெற வாய்ப்புண்டு. அதாவது அவர்களுக்கு தானாக ஏற்படுவதில்லை, அடுத்தவர்களால் கௌரவ பங்கம் பெற வாய்ப்பு இருக்கின்றது. 5ஆம் அதிபதி 6 மறைந்திருந்தால் நண்பர்களே எதிரிகள் ஆவார்கள், உறவினர்களே எதிரிகள் ஆவார்கள். எதிரிகளால் பிளான் பண்ணி ஏதாவது ஒரு சிக்கலில் இவரை மாட்டி விடுவது, அப்போது அவர் கௌரவ குறைச்சலை சந்திப்பார், மனம் வருந்துவார். உயிர் ஆபத்து எதுவும் கிடையாது. ஒருவேளை பூர்வ புண்ணியாதிபதி 3இல் இருந்தால், அது 3இல் இருந்தால் ஏதோ ஒரு வகையில் ஒரு சிறிய கௌரவ குறைச்சல் ஒன்று ஏற்படும். நகை நட்டுகள் எல்லாம் பேங்கில் கொண்டு வைப்பார்கள் பார்த்துங்க. ஏன்? கௌரவ குறைச்சல் வந்துடக்கூடாது, எங்களோட கௌரவம் போயிடக்கூடாது, மான மரியாதையாக இருக்கணும் என்று சொல்வார்கள்.
அதனால் இன்னொருவர்கிட்ட கையேந்திர விட எங்கிட்ட இருக்கின்ற நகையை வைத்து அந்த பேங்க் லோன்றை வைத்து அதை வைத்து சீவிக்க பார்ப்பார்கள். இந்த மாதிரி அல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அதுக்கு காசு அதாவது பணம் செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்போது என்ன செய்வது என்று தெரியாமல் கௌரவத்தை பார்த்து தங்கள்கிட்ட இருக்கின்ற நகையை வைத்து அதற்குரிய பணத்தை செலுத்தி அந்த மானத்தை அதாவது கௌரவத்தை காப்பாற்றி கொள்வார்கள். இந்த மாதிரியானது 8ல் மறைந்தால் ஜஸ்ட் மிஸ் என்று சொல்லலாம். அதாவது சில பேர் சொல்லியிருப்பார்கள், பார்த்திருப்பீர்கள், ஜஸ்ட் மிஸ் ஆகிட்டேன், மாட்டி இருந்தால் அவ்வளவுதான் என்று சொல்வார்கள். இந்த மாதிரி சொல்வர்களை நீங்கள் அதிகம் பார்த்திருப்பீர்கள். இந்த மாதிரி சொல்வதெல்லாம் 8ஆம் இடம்தான். அதாவது ஜஸ்ட் மிஸ் ஆகிற எல்லாமே ஒரு 8ஆம் இடத்தோடு சம்பந்தப்படுகின்றது. ஒருவேளை வக்கிரமாகவில்லை என்றாலும் 8ல் மறைந்திருந்தாலே இந்த மாதிரி வரும். 12ல் மறைந்திருந்தாலும் கௌரவ பங்கத்தை ஏற்படுத்தும். நம்மளால இல்லை, அடுத்தவர்களால் வரக்கூடியது. பூர்வ ஸ்தானாதிபதி வீக்காக இருந்து பாகிஸ்தானாதிபதி பலமாக இருந்தால் நிச்சயமாக ஒரு பிரச்சனையும் வராது. அந்த கடினமான காலங்களில் எழுந்து மேலே வந்துடுவாங்க. இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலும் கடவுள் நம்மளை தூக்கி விட்டுட்டார் என்று சொல்லுவார்கள். இந்த மாதிரி சொல்கின்றவர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அது இந்த மாதிரி அமைப்பு தான். 5 மற்றும் 9 இந்த வீடுகள் இரண்டுமே, அதாவது இந்த ஸ்தானாதிபதிகள் இரண்டுமே அடிவாங்கி இருந்தால் நீடித்த ஆயுள் இருக்கும். ஆனால் அதுவரை துன்பம், தொல்லைகள், வேதனைகள், வியாதிகள் நிறைந்திருக்கும். ஏண்டா பிறந்தோம் என்று யோசிக்க தோன்றும். ஆனால் லக்னாதிபதி வலுவாக இருந்தால் இதெல்லாம் தாங்கி கலந்து விடுவாங்க. அப்போ பூர்வ புண்ணியாதிபதி, பாக்கியாதிபதி, லக்னாதிபதி ஆகியோர் வாழ்க்கையில் மிகப்பெரிய முக்கிய அடித்தளங்கள் அல்லது தூண்கள் என்று சொல்லலாம். உதாரணமாக இந்த ஜாதகத்தை பாருங்கள். துலாம் லக்கினம், துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம், சுவாதி நல்ல நட்சத்திரம். இங்கு லக்னாதிபதி சுக்கிரன் 10ல் இருக்கின்றார், அதாவது கேந்திரத்தில் இருக்கின்றார். ஒரு சுபக்கிரகம் கேந்திரத்தில் இருக்கிறது. 10ல் அதாவது 10க்கு அதிபதியான சந்திரன் லக்னத்தில் இருக்கின்றார். ஆயுள் ஸ்தானாதிபதி 10ல் இருக்கின்றார். ஆயுள் காரகன் சனியும் பார்த்திங்கன்னா உச்சமான புதனோடு, அதாவது அவருடைய நண்பரோடு சேர்ந்திருக்கின்றார். அப்போ ஆயுள் பலம் நன்றாக இருக்கிறது என்று சொல்லலாம். லக்னத்துக்கு 7க்குடைய செவ்வாய் லக்னத்தில் 10ஆம் அதிபதியோடு சேர்ந்துள்ளார். சுக்கிரனும் கலங்கப்படாமல் இருக்கிறார். சுக்கிரனை பார்த்திங்கன்னா இந்த தீய கிரக தொடக்கம் சுக்கிரனுக்கு இல்லை. அப்போ திருமணம் நல்ல திருமணம் என்று சொல்லலாம். சூரியன் 11ல் கேதுவின் சேரம் வாங்கி ஆட்சியாக இருக்கின்றார். அந்த கேது சுக்கிரனின் சேரத்தில் இருக்கின்றார். அப்போ சனி தசா சூரிய புக்தியில் இவருக்கு திருமணமாகின்றது. நல்ல மன வாழ்க்கை அமைகிறது. காரணம் 7ஆம் அதிபதி செவ்வாய் அவர் லக்னத்தில் இருக்கின்றார். லக்னத்தில் இருந்தாலும் அந்த செவ்வாய் தசை இனி இவருக்கு வரப்போவதில்லை. வரும் மனைவி நல்ல குணம், படித்த பெண்ணா, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கான பெண்ணாகவும் நல்ல குடும்பமாகவும் அமைந்தது. இங்கு பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி சனி 12ல் இருக்கின்றார். வக்கிரமாகவில்லை, நன்றாக இருக்கின்றார். தனது நண்பரோட வலிமையாக இருக்கின்றார். இதில் என்ன அழகென்றால் 12ஆம் இடத்ததிபதி 12ல் உச்சம், அவரோட கூட சேர்ந்து சனி இருக்கின்றார். அப்போ இங்கு சனி கௌரவ குறைச்சலை கொடுக்கின்ற அமைப்பில் இல்லை. ஏனென்றால் சனி மறைவில்லை என்று தான் இங்கே நாங்கள் எடுக்கணும். உச்சமான தனது நண்பரோட 12ல் இருக்கின்றார். அப்போ இங்கு மறைவு இல்லை என்று தான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. அப்படி இருக்கும்போது 3ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்க்கின்றார். அங்கு மாந்தி இருக்கின்றார். ஒருவேளை சனி இங்கு தனியாக இருக்கின்றார் என்றால் 12ல் மறைகின்றார். அப்போ 3ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்க்கின்றார். அங்கு மாந்தி இருக்கின்றார். கௌரவ குறைவு இவருக்கு 12ஆம் இடத்தால் தான் வரணும். ஒருவேளை சனி தனியாக மறைஞ்சிருக்கென்று நாங்கள் எடுத்தால் 3ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய குடும்பஸ்தானம் வழியாக கௌரவ குறைவு வரணும். அல்லது 7ஆம் பார்வையாக 6ஆம் பாவத்தை பார்ப்பதால் 6ஆம் பாவம் ருண ரோக சத்துருஸ்தானம் என்பதால் நோய் நொடிகளால் வரணும். அல்லது 10ஆம் பார்வையாக 9ஆம் வீட்டை பார்ப்பது. இப்போ நீங்கள் இங்கே பார்த்துருக்கீங்கன்னா துலாம் லக்கினம் 12ல் சனி இருக்கின்றது. துலாம் லக்கினம்
12ல் சனி இருக்கின்றது. அப்போ துலாம் லக்னத்தில் இந்த 3ஆம் பார்வையாக எதை பார்க்கும்? 2ஆம் வீட்டை பார்க்கும். 7ஆம் பார்வையாக எதை பார்க்கும்? 6ஆம் வீட்டை பார்க்கும். 10ஆம் பார்வையாக எதை பார்க்கும்? 9ஆம் வீட்டை பார்க்கும். அப்போ இங்கே 9ஆம் வீட்டை எடுத்தால் தகப்பனாரால் கௌரவ குறைச்சல் வரணும். இந்த 3 விடயத்தை தவிர வெளியே வேறு வழியால் கௌரவ குறைச்சல் வர வாய்ப்பில்லை.